அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புத நாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எங்கள் அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு என்று கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின் படி பிறந்தவன் ஆவியின் படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது என்று ஒரு வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது என்ன சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பவுல் என்ன எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய நாட்களில் ஆபிரகாமுக்கு பார்த்திங்கன்னா 2 பிள்ளைகள் இருந்ததாக வேதவசனம் நமக்கு சொல்கிறத பார்க்கிறோம். ஒன்று ஆகார் வழியாய் பிறந்த இஸ்மவேல், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு என்பதாக நம்ம பார்க்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த மகனுக்கு பேர் இஸ்மவேல், வாக்குத்தத்தத்தின் படி பிறந்தவனுடைய பேர் ஈசாக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒரே கூடாரத்திற்குள்ளே இருக்க முடியாது. ஐசக் அண்ட் இஸ்மவேல் cannot dwell in the same tent. ஒரே கூடாரத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அங்கே பார்த்தீங்கன்னா, பாவமும் கர்த்தருடைய பிரசன்னமும் சேர்ந்து ஒரே இடத்தில் குடியிருக்க முடியாது. பாவம் இருக்கிற இடத்தில் கர்த்தர் இருக்கிறதில்லை. பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இஸ்மவேல் மாம்சத்தின் படி பிறந்தவன். ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9-12. இதே கலாத்தியரில் பார்த்தீங்கன்னாக்கும் 4ஆம் அதிகாரம் 22 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அங்கே இந்த இஸ்மவேலை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். நான் சகோதரரே 28வது வசனத்தை பாருங்கள், நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பைபிளில் நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தின் வழியாய் பிறந்தவன். அங்கே பார்த்தீங்கன்னா, இஸ்மவேல் யாரை உபத்திரவப்படுத்துகிறா? சாராளை பரியாசம் பண்ணுகிறதாகவும் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கை பரியாசம் பண்ணுகிறதாகவும் நம்ம பார்க்கிறோம். பல சமயத்திலும் பார்த்திங்கன்னா, அசுத்தமான காரியங்கள், மாம்சத்திற்கு அடுத்த கிரியைகள், பொல்லாத கிரியைகள், அசுத்தமான காரியங்கள் என்ன செய்யுது பார்த்திங்க அப்படின்னா, அது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஒரு பெரிய தடையை கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம். 1 யோவானில் வாசிக்கும் போது கூட 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்கே பார்த்திங்கன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கெடுக்கக்கூடிய 3 காரியங்கள். 1 கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகள் என்ன செய்கிறது? நாம் விரும்புகிறதை நாம் செய்யாமல் நாம் வெறுக்கிறதை செய்யும்படி பண்ணுகிறது. வேத புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் 8:35 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, அடிமையானவன் என்றென்றைக்கும் வீட்டில் தங்கியிருப்பதில்லை, குமாரனே எப்பொழுதும் வீட்டில் தங்கியிருப்பான், அவன் தான் நிரந்தரமாக வீட்டில் தங்கியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா, அடிமையானவன், வேலைக்காரன் வீட்டில் தங்கியிருப்பதில்லை, ஆனால் உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ வீட்டில் எப்பொழுதும் தங்கியிருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இளையகுமாரனுடைய சம்பவத்தை லூக்காவில் வாசிக்கிறோம் இல்லையா? அங்கே கூட நம்ம என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது, அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி தகப்பனிடத்திலே வந்த பொழுது அவனை வேலைக்காரனாய் சேர்த்து கொள்ளாமல், ஏன்னா வேலைக்காரன் அவன் நிரந்தரமாய், அடிமையானவன் எப்பொழுதும் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, யோவான் 8:35 படி. அப்போ அவனை வேலைக்காரனாய் சேர்த்துக்கொள்ளாமல் மறுபடியும் தன்னுடைய குமாரனாகவே சேர்த்துக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய கையில் மோதிரத்தை போடுகிறத நம்ம பார்க்கிறோம். என்னுடைய மகன் என்ற அடையாளம்.
கால்களிலே பாதரட்சையை அணியும்படிக்கு சொல்கிறார். அடிமையானவனுக்கு பாதரட்சை கிடையாது, அதை அவன் அணியக்கூடாது. உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து தரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேத புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது சோகமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 26:41 கூட ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகமாக இருக்குது, மாம்சம் பலவீனமாக இருக்குது. ஆனால் என்ன வேதம் சொல்லுது, இந்த பலவீனமான மாம்சம் என்ன செய்து பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் உற்சாகமான ஆவியை மேற்கொண்டு நம்மை செயல்படாமல் ஆக்கி விடுகிறத நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆவி வாம்சத்துக்கு விரோதமாகவும் வாம்சம் ஆவிக்கு விரோதமாக எழும்புகிறது. ஒரு டக் ஆஃப் வார் நடக்குது. மாம்சம் என்ன செய்து, மாம்சத்தின் கிரியைகள், அசுத்தங்கள், அருவருப்புகள் அது ஒரு பக்கம் இழுக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவிக்கு அடுத்த காரியம் அது என்ன செய்யுது, ஒரு பக்கம் இழுக்குது. பெரிய ஒரு டக் ஆஃப் வார் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், சாராள் ஆபிரகாமுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதை ஆதியாகமம் 21 நம்ம பார்க்குறோம். என்ன சொல்கிறாப்புல, இந்த அடிமை பெண்ணும் இந்த அடிமை பெண்ணின் மகனும் இந்த வீட்டை விட்டு வெளியிலே போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இடத்த நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா சாராள் சொன்ன இந்த காரியம் ஆபிரகாமுக்கு வேதனையை கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் அவருடைய குமாரன், அவனுக்கு வேதனையாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்க, பல சமயத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு நடுவில் உபத்திரவங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, நமக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், உன் மனைவியாகிய சாராள் உனக்கு சொல்லுகிறதை நீ செய்துவிடு. அவள் சொல்லுகிறபடி அடிமை பெண்ணும் அடிமை பெண்ணுடைய மகனையும் வெளியே அனுப்பிவிடு. ஏனென்றால் அடிமையான அந்த பையன் இஸ்மவேல் என்ன செய்ய முடியாது, சுதந்திரவாளி ஆக முடியாது. வேலைக்காரிக்கு பிறந்த அவன் என்ன செய்ய முடியாது, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் என்ன செய்ய முடியாது, தகுதி உள்ளவன் அல்ல. எனவே அங்கே பார்க்கிறோம், என்ன பார்க்குறோம், ஈசாக்கு தான் சுதந்திரவாளி. கர்த்தருடைய வார்த்தை அதை அந்த கலாத்தியரில் நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே நிறையா காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம வாக்கு தத்தத்துக்கு நம்ம பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எல்லா காரியத்தையும் சுதந்திரிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கை போல நம்ம வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். எனவே எல்லா நன்மைகளையும் சுதந்திரிப்பதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நல்லா கவனிங்க, மாம்சீக கிரியைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும், பொல்லாப்பெல்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி மனிதனை ஒரு 3 இன்ச்சு சிகரெட் அடிமைப்படுத்தி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். தீமைகள் அடிமைப்படுத்தி வைக்கிறத பார்க்குறோம். வேதத்தில் பார்க்குறோம், இந்த தீமைகளெல்லாம் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும், நீங்க வேண்டும். இஸ்மவேலும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈசாக்கும் ஒரே கூடாரத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வசிக்க முடியாது. ஆகாரை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு எகிப்திய பெண்மணி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த எகிப்திய பெண்மணியினுடைய மகன் என்ன செய்து விட முடியாது, இந்த சுதந்திரங்களை, இந்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகனை நெருக்கக்கூடிய இவன் உள்ளே இருந்தான் அப்படின்னா என்றைக்குமே ஆபத்து தான். எனவே அவனை என்ன செய்ய வேண்டும், வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்பது தேவனுடைய பார்வையில் ஏற்றதாக இருந்தது. அப்போ ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படுகிறத வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கலாம். கூடாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம்தான் கூடாரம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 பேதுரு சொல்கிறாரு, இந்த கூடாரத்தை விட்டு நான் போகும் நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் பொழுது நான் உங்களை தேவனுடைய வார்த்தைகளை நினைப்பூட்டி எச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த சரீரம் இதுதான் த மொபைல் டெம்பிள் ஆஃப் தி ஹோலி காட். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அவர் தங்குகிற இல்லம் எது அப்படின்னா நம்முடைய சரீரம்தான். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கர்த்தர் கெடுப்பார். நீங்கள் இந்த சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களுக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. இதை நீங்கள் அறியவில்லையா என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா பார்க்கிறோம்.
இன்னும் எபேசிய புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது எபேசிய நிருபத்தை எடுத்து படிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய எலும்போடு எலும்பாய் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தோடு நாம் ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கு ஒன்னானவர்கள் என்று நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். we belong to God, we belong to the Almighty God. நாம் தேவனோடு இசைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டு அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம் பாவத்தை எப்படி நமக்குள்ளே வைத்து கொள்ளலாம், அசுத்தத்தை எப்படி நமக்குள்ளே நாம் வைத்து கொள்ளலாம்? ஸோ அப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்திலே பக்தனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கலாத்தியர் 2:20, இதோ நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு? அங்கே பார்க்கிறோம், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐ ஆம் க்ரூசிஃபைடு வித் கிரைஸ்ட். இனி நான் கிடையாது, எல்லாமே இயேசு தான் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி உங்களால் சொல்ல முடியும்?